இன்ன அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இன்ன அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை நாம் ஒரு 10 நிமிடம் பழகுவோமே ஆனால் நாம் நோயின்றி 100 ஆண்டு நமது வாழ்க்கையில் வெற்றிகரமான பல்வேறு காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறப்பு என்பது நம்ம கைக்குள் வந்து விடுகிறது. மனிதனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. ஆசனம் செய்ய 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 அவங்களுடைய வயது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுகிறது, நீடிக்கப்படுகிறது, வாலிபம் நீடிக்கப்படுகிறது, கிரட்டுத்தன்மை ஒழிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10,000 ஆண்டுகள் நமது முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள், பல்வேறு நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நம்ம விட வெளிநாட்டினவர்கள் தான் அதிகம் தெரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு பாருங்கள், ஜெர்மனியிலிருந்து 2 பெண்கள் இங்கே வந்து தங்கி இந்த கலையை கற்று அங்கே போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் முழுமையாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பழத்தை தவிர வேறு எதையுமே சாப்பிடுவதில்லை. எந்த உணவையும் அவர்கள் பழத்தை தவிர எடுத்துக்கொள்வதில்லை. ரொட்டி, பால் இவைகளை கூட அவர்கள் சாப்பிடுவதில்லை. பழம்தான். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் இவர்களை தான் அவர்களை சாப்பிடுவது. பாருங்கள், அவர்கள் என்ன, அவர்கள் மெலிந்து விட்டார்களா, தோற்றப்பொலிவு குறைந்து விட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மாமிச உணவெல்லாம் மிருகங்களுக்குத்தான், மனிதர்களுக்கு அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இயற்கை உணவுகளை, பல்லாயிரக்கணக்கான இயற்கை உணவுகளை நமக்கு கடவுள் தந்திருக்கின்றார்கள். ஏன் நாம் ஒரு உயிரை கொன்று அதை சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறுபட்ட நோய்கள் இன்றைக்கு மாமிச உணவு சாப்பிடுவதனால்தான் மக்களுக்கு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாமிச உணவை செரிக்கக்கூடிய அளவுக்கு நமது ஜீரணக்கருவிகளை கடவுள் அமைக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர்கள் இப்பொழுது பாருங்கள், வயது 58 ஆனாலும் யூ கேன் டூ சரசாசன். சாதாரண ஆசனங்களையே நமது பெண்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களை பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக சிரசாசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். 50 வயது, 38 வயது பெண்கள், திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் அழகாக செய்கிறார்கள். அவளை பார்த்தால் குழந்தை பெற்றவர்கள் மாதிரி தெரிகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நமது நாட்டிலே பெண்கள் ஒரு குழந்தை பெற்றாலே இடுப்பு பெரிதாகி விடுகிறது, ஓரல் மாதிரி, வயிறு பெரிதாகி விடுகிறது, மார்பகங்கள் பெரிதாகி விடுகிறது. பார்ப்பதற்கே ஒரு அருவருக்கத்தக்க நிலையில் பெண்கள் மாறிவிடுகிறார்கள். வெளிநாட்டவர்கள் தங்கள் உடலை செம்மையாக வைத்துக்கொள்ள என்ன முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், ரிலாக்ஸ். That is this direction. பல்வேறு கோணங்களில் செய்கிறார்கள். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். சிரசாசனம் ஒன்றை செய்துவிட்டாலே நமது அத்தனை உறுப்புகளும் சரியாக இயங்கும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். எந்த உறுப்பிலுமே எந்த குறைபாடுகளும் ஏற்படாது. குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு நினைவாற்றல் மிக மிக தேவை. அரசு அதிகாரிகள், ஏன் எல்லோருக்குமே நமக்கு நினைவாற்றல் வேண்டும் என்று சொன்னால், இந்த சிரசாசனத்தை தனியாக செய்யாவிட்டாலும் கூட சூர் ஓரமாக கூட இருந்து கூட இந்த ஆசனத்தை நாம் செய்யலாம். அதனால் நமக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். ரிலாக்ஸ்.
ஆரம்ப கட்டத்தில் அர்த்த சிரசாசனம் செய்துவிட்டு அதற்கு பின் சுவர் ஓரமாக நின்று கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அதற்கு பின்புதான் நாம் யாருடைய துணை கொண்டு நம்மை ஒரு காலை தூக்கிவிட்டு சுவர் ஓரமாக இந்த சிரசாசனத்தை பழகினாலும் முழுமையான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் பாடத்தை படித்து விட்டால் அதை ஒரு தடவை படித்தாலே மனதில் பதிந்துவிடும், நினைவாற்றல் பெருகிவிடும். எத்தனையோ குழந்தைகள் படிக்கும், ஆனால் தேர்வு எழுதும்போது மறந்து விடுகிறது. ஆகவே இந்த மறதி என்பது நமது வாழ்க்கைக்கு ஒரு எதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறதி என்பது எந்த வயதிலும் யாருக்கும் இருக்கவே கூடாது. அது ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சிரசாசனத்தை நாம் அன்றாடம் ஒரு 200 எண்ணிக்கை சுவர் ஓரமாக அது செய்ய வேண்டும். ரிலாக்ஸ். You can sit in Padmasana. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவமணிகளே, எல்லோருக்கும் இது முக்கியம். பாருங்கள், அவர்களெல்லாம் வயதான பெண்மணிகள் எதற்காக இந்த சிரசாசனத்தை இங்கே வந்து பழக வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அதில் உள்ள அற்புதங்களை, அது செய்வதனால் ஏற்படைய நன்மைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நம் நாட்டிற்கு வந்து இந்த ஆசனங்களை பழகி அங்கே போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர் வெவ்வேறு டிகிரிகள் பெற்றவர்கள், பல்வேறு பதவிகளில் உள்ளவர்கள், அவைகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த யோகக்கலைக்கு அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அவருடைய உடல்நலத்துக்கு பயன்படுவதோடு மற்ற மக்களுக்கும் இது பயன்படும். ஆகவே இது ஒரு சர்வீஸாக, தொண்டாக எடுத்துக்கொண்டு பழகி அங்கே அவர்கள் ஜெர்மனிக்கு போய் அவர்கள் சொந்த நாட்டிற்கு போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நமது மக்களும், ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாகவும் வனப்பாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.